ரெஸ்பான்சிவ்னஸ். டோன்ட் ஃபைண்ட் எனி ரீசன்ஸ், யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொன்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் அறிஞ்சிருப்பேன். ஹவு டு டூ இட்டுங்கிறதுக்கு தான் நீ வேணும். புரிஞ்சுதா? செய்ய முடியாதக்கு காரணத்தை கொண்டு வந்து நிறுத்தாதீங்க தயவுசெய்து. ஹவு, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் டிசிஷன், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதான் லீடர். கலெக்டிவ் டிசிஷன் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துருங்க. ஆனால் பொறுப்புன்னு வந்துட்டா நான் மட்டும் எடுத்துட்டு போயிடணும். இது என் வேலை, நான் முடிச்சு கொடுத்துறேன், டோன்ட் வரி. அதான் ரெஸ்பான்சிவ்னஸ். ஆர் யூ டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி? டஃபா இருக்குது. இந்த கஸ்டமர் ரொம்ப 48 சிட்டிங் பண்ணியாச்சு, வரமாட்டேங்கிறான், நான் எடுத்துக்கிறேன் வாங்க. அதுதான் ரெஸ்பான்ஸ். நீங்க மறுபடியும் பாருங்க, டோன்ட் ஃபோக்கஸ் அபவுட் ரிசல்ட், ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பொட்டன்ஷியல். எடுத்துக்கிறேங்கிற அதான் ரெஸ்பான்சிவ், அவ்வளவுதான். நீ ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வேலை செய்யும் போது ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரிசல்ட்டுங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணிருப்பீங்க, ஆனா மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஹார்ட் கோர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். யூ நெவர் எவர் திங்க் அபவுட் த ரிசல்ட். ரிசல்ட்டை ஃபோக்கஸ் சாகிறனால தெரிஞ்சா வாழ்றனால நரகமாயிடும். எப்படியும் சாவத்தான் போறோம். எந்திரிக்காத, எதுக்கு எந்திரிக்கிறீங்க? விட்டுருவீங்களா? எந்திரிச்சு பெர்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் ரெஸ்பான்சிவ்னஸ்.